Hi all, welcome to Madurai Mami Samayal. Night 12 மணி வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு லேட்டாக தூங்கி காலம்புற 5-6 மணிக்கெலாம் எந்திரிக்கும் போது ஐயோ எனக்கு தூக்கமே பத்தலையேன்னு புலம்புறாளா நீங்கள் இன்னைக்கு நைட்டாவது நான் சீக்கிரமாக தூங்க போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு தூக்கமே வராமல் லேட் பண்ணுற ஆளா நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிற 10 டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல தூக்கத்துக்கான ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸை அவாய்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் சப்போஸ் டெய்லி நான் இனிமேல் 9:30 மணிக்கெலாம் தூங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா 8:30 மணிக்கெல்லாமே கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா கேட்ஜெட்ஸை வந்து நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஓரமாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் 8:30 மணிக்கெலாம் கண்ணை மூடி படுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அட்லீஸ்ட் 9:10 மணிக்காக தூக்கம் வரும். ஸோ கேட்ஜெட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா வார்ம் மில்க் குடிக்கிறது. ரொம்ப கொதிக்கவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப ஆறுனதாகவும் இல்லாமல் குடிக்கிற சூட்டில் வார்ம் மில்க் குடிங்க. எனக்கு வெறும் பால் குடிக்க பிடிக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு குடிங்க. மஞ்சப்பொடிக்கு கோல்ட் கியூன்னு ஒரு பேரே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் பொடியை துளியோண்டு பாலில் கலக்கி குடிச்சு பாருங்கள், நீங்கள் அசந்து தூங்குறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஜாதிக்கான்னு நான் சொல்லும்போது டெய்லி எடுத்துக்கிறதோ இல்லை நிறையா பொடி போட்டு எடுத்துக்கிறதோ வேண்டாம். ஏன்னா ஜாதிக்காய்க்கு சொல்லுவாங்க நட்மேக் பாய்சனிங்கிறது வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு தூக்கத்தை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் போதும். தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குகிற என்வரான்மெண்ட், அதாவது பெட்ரூமை கொஞ்சம் டார்க்காக வச்சுருக்கிறது. அதே மாதிரி சாயங்காலத்துலேருந்தே கொஞ்சம் அந்த ப்ளூ லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ரூம் என்வரான்மெண்ட் நல்லா இருந்தாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வீடு தேடி வரும். ஃபோர்த் டிப் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் அதிகமாக தூங்குறது. நம்ம ரொம்ப தலைவலியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு 2 மினிட்ஸ் அப்படி கண்ணை மூடி படுக்கிறேங்கிறது வேறு. ஆனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குனீங்கனாலே நைட்டு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ பகல் நேர தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறது. ஃபிஃப்த் டிப் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் கிளம்புற எந்திரிக்கிறது. அதுக்காக 8 மணி 9 மணின்னு நினச்சிக்காதீங்க. காலம்புற ரெகுலராகவே நீங்கள் 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டிங்கனாலே நைட்டு நீங்கள் தூங்கணும்னு நினைக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களை பெட்டுக்கு கூட்டு போயிடும், நீங்களும் நல்லா தூங்குவீங்க. சிக்ஸ்த்து டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது, டைஜஸ்ட் ஆகாத ஹெவியான ஐட்டம்ஸை சாப்பிட்றது. இப்போ நீங்கள் வந்து அதாவது 9:30 மணிக்கு நீங்கள் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7-7:30க்கெலாம் சாப்பிட்ருங்க. ஏன்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகிற மாதிரியான ஃபுட்டாகவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு படுக்கும்போது வயிறு பாரமாக தெரிஞ்சதுனாலே உங்களால் தூங்கவே முடியாது. ஐயோ எனக்கு வயிறு பாரமாக இருக்குது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் லேட் நைட் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள். அது மாதிரி டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக கொஞ்சம் ஏர்லியாக எடுத்துக்கோங்க. செவன்த் டிப் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கிறது. தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த கஷ்டமான விஷயங்கள் இல்லை ஏதாவது உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக அவாய்ட் ஆகிடும். ஸோ தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனைகள் எல்லா மன வருத்தங்கள் எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி இப்போ நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் மைண்டுக்குள்ளார ஏற்றிக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு தூங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்குது இல்லை வந்து ரொம்ப நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரு பாத் எடுத்துகிட்டு தூங்கி பாருங்கள். ஏன்னா உடம்பு வந்து ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஸோ ஒரு ரிலாக்ஸ் பாத் எடுத்துக்கோங்க. 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குற பெட்டாக இருக்கட்டும் இல்லை மேட்ரஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பில்லோவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப க்ளீனாகவும் அதே சமயத்தில் கம்ஃபர்ட்டாகவும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றமும் இறக்கமாக இருந்தாலோ இல்லை தலானி வந்து ஒரு ஈவனாக இல்லாமல் இருந்தாலோ இல்லை மேட்ரஸ் ரொம்ப அழுக்காக இருந்தாலோ நமக்கு வந்து தூக்கம் வராது. மைண்ட் ஃபுல்லாக அதிலேயே தான் போயிட்டே இருக்கும், ஐயோ நான் வந்து ஃப்ரீயாக இல்லையே ரிலாக்ஸாக இல்லையேன்னு. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்ட்டான மேட்ரஸ் கம்ஃபர்ட்டான பெட்டை யூஸ் பண்ணுங்கள். 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது. நிறைய பேர் எனக்கு காலம்புற டைம் இல்லை, நைட்டு தான் டைமாக இருக்குது, அதனால் நான் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா தூங்குவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நைட் எக்ஸசைஸ் நீங்கள் ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த டயர்டில் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உங்களுக்கு தோணுமே தவிர தூக்கம் வராது. ஸோ அதனால் நைட்டு கரெக்டான டைமுக்கு தூங்கி காலம்புற கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு அந்த 1/2 மணி நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி நைட் நல்லா தூக்கமும் வரும். அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா நைட் டைமில் காஃபி, அதாவது கஃபைன் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது, காஃபியோ டீயோ இல்லை சாக்லேட் கண்டென்ட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கஃபைன் ஐட்டம்ஸ் உங்கள் தூக்கத்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறலாம் முடிச்சிருங்க. ஏன்னா நைட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்கள் தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த 10 டிப்ஸும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான்
நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் இல்லைனா வேல்யூபிளான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.